என்னோடு கூட சேர்த்து கண்களை மூடி கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் சொல்லுவோமா ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என்னோட உம்மால் கூடும் சொல்லுமா உம்மால் கூடும் எல்லாம் கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் Yes.
தருபவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே. ரகனமரியாற்றே ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. அப்பா ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தந்தவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். அம்மா தம்பி, உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து சொல்லுங்க, உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். இன்று உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். ரகனமஸ்யம். கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார் அல்லவோ. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு யாரு வேணுமானாலும் உனக்கு விரோதமா எழுதி பேசலாம். நாட்களை யார் வேணாலும் உனக்கு விரோதமாய் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று நீ ஆராதிக்கிற ஒன்றே சிங்கக்கவியோ சூளை நெருப்போ எல்லாவற்றிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் அவர் தூக்குகிறது நிச்சயம்.
புதிய பலனை
நான் விசுவாசிக்கிறேன். நம்ம அப்படியே ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறோம். அதிக நேரம் அல்ல, ஒரு குறுகிய நேரத்தில் உங்களோடு நான் பேச போகிறேன். I want to share with you something. எஸ்ட்ரா புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 3வது வசனம் வரை. எஸ்ட்ரா 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை. Thank you Jesus. வஸ்திரம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டபோது, நல்லா கவனிங்க, யாராருக்குள்ள சத்துருக்களா? யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் செருபாபேலிடத்திலிருந்து அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து உங்களோட நாங்களும் கட்டுவோம். எப்படி? உங்களோட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எஸ்ரதோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடு சொன்னார்கள். அதற்கு நல்லா கவனிங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். எஸ்ட்ரா 4வது அதிகாரம் 1வது வசனம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டபோது அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து உங்களோட நாங்களும் கட்டுவோம், உங்களை போல நாங்களும் உங்க தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின எங்கள் ராஜாவாகிய நாட்கள் முதற்கொண்டு அவ்விடத்துக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம், அதனாலே நாங்களும் ஆலயத்துக்கு கட்ட போகிறோம். அதற்கு செருபாபேலும் யோசுவாவின் இஸ்ரவேலின் மற்றுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாகிய கோரோஸ் ராஜா எங்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். நல்லா கவனிங்க, 1வது வசனம் 2வது வசனம் என்ன சொல்றது தெரியுமா? யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த எதிராளிகள், அதாவது சத்துருக்கள், விரோதிகள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் சேர்ந்து கட்டுவோம், come be together, ஒன்றாய் சேர்ந்து கட்டுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது சீக்கிரமாய் உங்களுக்கு வார்த்தையை சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். என்ன தெரியுமா? இந்த நாட்களிலே பிசாசானவன் நம்ம எப்படியெல்லாம் வஞ்சிக்கலாம் என்று சொல்லி பார்த்து வகை தேடி சுற்றி திரிந்து, வாங்கையா நானும் சேர்ந்து கட்டுறேன், வா நானும் உன்னோடு சேர்ந்து உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன் என்கிற பேரில் பிசாசு இன்னைக்கு நம்மளோட ஒரு ஜாயினிங்க போட்டு கொண்டிருக்கு. நமக்கு இது தெரிகிறது இல்லை. இந்த நாட்களில் அந்த நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, சிறையிருப்பில் இருந்து வந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிற போது, இத்தனை நாள் அடிமை கிடத்தில் இருந்த ஜனங்கள், இத்தனை நாட்கள் ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருந்த ஜனங்க, ஒரு சுதந்திரமில்லாத வாழ்க்கை, ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை, ஒரு இருட்டான வாழ்க்கை, ஒரு அடைக்கப்பட்டிருந்த வாழ்க்கையில் இருந்த ஜனங்கள் திடீரென என்ன பண்றாங்க தெரியுமா? அவர்கள் சிறையிருப்பில் இருந்து வந்து இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்படி வாஞ்சிக்கிறார். அப்பதான்
அவங்களுக்கு இருந்த விரோதிகள், சத்துருக்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவங்க கேள்விப்படுகிறார்கள், இந்த இவங்க ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போறாங்க ஐயா, இவங்க ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட போகிறார்கள். நான் என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு வேலை செய்யணும். நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவங்களோட போய் சேர்ந்து கட்ட போகிறேன், சேர்ந்து கட்ட போகிறேன். நான் சேர்ந்து கட்டினாதான் அதை உடைக்க முடியும். ஹல்லேலூயா. சில நேரம் சத்துருக்கள், பிசாசு, நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் பாட்டுக்கு பேசாம தான் இருக்க, நம்ம தான் அவன் இருக்கிறோன்னு. No, it's wrong. ஏன் தெரியுமா? நீ ஆண்டவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா நீ அவனுக்கு விரோதியாய் மாறி விடுகிறாய். நீ ஆண்டவருக்குரிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிற போது அவன் உன்னை எதிராளியாக பார்க்கிறான், சிநேகிதனாய் அல்ல. அதனால அவன் என்ன பண்றான்னா அடிக்கடி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைப்பான். எல்லா விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, எல்லா விதத்திலும் தடைகளை கொண்டு வருவார்கள், நமக்கு நன்றாய் தெரியும். ஆனா நம்மளோட சேர்ந்து கட்டுவோம் என்று சொல்லுகிற போது, ஐயா ஒற்றுமையா, ஐக்கியமா, அன்பா ஒரு காரியத்தை சேர்ந்து நம்ம செஞ்சோம்னா, நான் இதுல உனக்கு சப்போர்ட் பண்றேன், I will do that, எனக்கு செய்ய முடியும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிற போது, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அம்மா அப்பா, பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் தெளிவாக உங்கள்கிட்ட பேச, உன் வாழ்க்கையில சேர்ந்து செய்வோம், சேர்ந்து செய்வோம் என்று சொல்லி நீ தேவனுக்காய் செய்ய இந்த காரியத்தை தடுத்த நபர்கள் அதிகம். நீ நல்ல ஆண்டவருக்குள்ள போயிட்டு இருப்ப, நீ நல்ல ஆண்டவருக்குள்ள வளர்ந்துகிட்டு இருப்ப. நானும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறேன் பிரதர், நானும் ஏதோ உங்களுக்காக ஒரு சப்போர்ட் செய்யறேன் சிஸ்டர், பிரதர் சொல்லி அவங்களுடைய சொந்த காரியத்தை இந்த தேவ சித்தத்தோடு இணைத்து விடுவார்கள். அது மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஆலயத்தை எப்படி கட்டணும்ன்றத ஆண்டவரிடத்தில் கேட்டு கட்டுவீர்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இன்னைக்கு நானும் நீங்களும் தேவாலயம். இந்த ஆலயத்தை கட்டும்படி சிறையிருப்பில் இருந்து, அதாவது ஒரு காலத்துல நான் அயோக்கியமான வாழ்க்கை, ஒரு தீமையான வாழ்க்கை, ஒரு பாவமான வாழ்க்கை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான். அந்த வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வரணும், அந்த ஜீவியத்திலிருந்து நான் வெளியே வரணும். அப்படி வந்து ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்ய சாதிக்க துடிக்கிற போது பிசாசு ஒரு சிநேகிதனை போல, ஒரு நண்பனை போல, வா அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம கிட்ட வந்து நிற்கும். என்ன நடக்கும்? இவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று ஆலோசனை சொன்னது ஆவியானவர் தான். ஆனா இப்ப ஆலோசனை சொல்றதுக்கு நம்மளோட சேர்ந்து கட்டும்படி, நம்மளோட சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்படி, ஐயா ஒரு நண்பனை ஒரு காரியத்தை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைத்து விடுவோம். அப்படி நினைச்சு அவன் என்ன பண்ணிடுவானா, அவனுடைய சிந்தையில், அவனோட ஸ்பிரிட்ல யார் இருக்கானோ, அவனுக்குள்ள என்ன சத்தியம் இருக்கிறதோ, அவனுக்குள்ள என்ன அறிந்து வைத்திருக்கிறானோ, அவன் எதை தெரிந்து வச்சிருக்கிறானோ, அவனுக்குள்ள என்னையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை உனக்குள்ள பத்த வச்சு எரிய வச்சு. நன்றாய் கவனியுங்கள். சில நேரம் ஆண்டவர் நபர்களை உங்களுக்கு அனுப்புவார். அவங்க உங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய பாதையில் நடந்து போகிறதுக்கு நண்பர்களை அனுப்புவார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை புஷ்பன் மேல கொண்டு போகிறதுக்கு ஒரு நண்பனோ, ஒரு நண்பியோ, ஒரு சகோதரனோ, ஒரு சகோதரியோ, ஏதோ ஒரு ஊரே காரணம் வந்து உங்களை மேல கொண்டு போவார்.
கிட்ட சேர்த்து விடுவார்கள். ஆனால் அதே இன்னொரு உறவும் வரும். அந்த உறவு எப்படி வரும் தெரியுமா? உன்னை விசாரிக்கிறது போல வரும், உன்னை நேசிக்கிறது போல வரும், உன்னை தேடி வரும், உன்னை நேசித்து உன்னை தாங்கி உன்னை அன்பாய் அப்படியே ஆலோசனை சொல்லி அழகா உன்னை கொண்டு வரும். காலப்போக்கில் அந்த ஆலோசனை நீ மயங்கி விடுவாய். அந்த மனித ஆலோசனை தான் உன்னை நடத்த. அவர்கிட்ட கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. அவர்கிட்ட கேட்காம, அவங்க கிட்ட கேட்காம, இவங்க கிட்ட கேட்காம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் தான் சிறந்த ஆலோசனை. நம்ம பாடுகிறோம், யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. படிக்கிறோமா இல்லையா? அவர்தான் யோசனையில் சிறந்த தெய்வம். உங்களையும் என்னையும் நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகம் நிறைந்த, ஒரு வல்லமை நிறைந்த, ஒரு அன்பு நிறைந்த ஒரு தெய்வம் அவர் மாத்திரமே. இந்த நாட்கள் சத்துரு வேத சத்தியத்திலிருந்து இதை செய்ய ஆரம்பிக்கிறார். நானும் பிரேச் பண்றேன், நானும் உனக்கு சத்தியத்தை போதிக்கிறேன், நானும் உன்னை ஆவிக்குரிய ரீதியில் நடத்துகிறேன் அப்படின்னு கள்ள உபதேசங்களும் எழும்பி விட்டன. உன் ஆலயத்தை நீ வேத வார்த்தையில கட்ட முடியாதபடி இன்னைக்கு கள்ள உபதேசமும் வந்துருச்சு. பாஸ்டர், நல்ல உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார் என்று சொன்னார். ஆண்டவர் இந்த வேதத்துக்கு முரணாய், வேதத்துக்கு புறம்பாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அவர் நம்ம கையில கொடுத்துட்டார். எப்படி ஆண்டவர் பேச போகிறார், எதெல்லாம் செய்ய போகிறார், எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் ஆவியானவர் உன்னோடு பேசுவார். எதை செய்யணும், எப்படி செய்ய வேண்டும், ஆலயத்தை எப்படி கட்டணும்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அன்னைக்கு யூதாவும் பென்யமீனும் இஸ்ரவேலர்கள் எல்லாம் அடிமைப்பட்டு இருந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிற போது சத்துருக்கள் வேற விதமா வரல. சத்துருக்கள் வந்த விதம் ஒன்று, நாங்களும் சேர்ந்து கட்டுவோம், நாங்க இங்கே எப்படிதான் காலகாலமா வழி செலுத்திக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி அங்கு வருவார்கள். ஆனா அங்க உள்ளவங்க ரொம்ப புத்திசாலிங்க. அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. தெளிவாயிருந்தார்கள். அதனால என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதனால அந்த தேச ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடி அவர்களை சங்கடப்படுத்தினார்கள். எப்படி? அப்புறம் 5வது வசனம் சொல்லுகிறது, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். நீங்களும் நானும் சில நேரம் என்ன பண்ணிடுறோம்னா, இந்த இவங்க வேணாம் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ற நேரம், அந்த ரிஜெக்ட் பண்ற நேரம் தான் தெரியும் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள். சில நேரம் ஒரு சில சந்தர்ப்பங்கள் வருகிற நேரம் தான் மனிதர்களுடைய குணாதிசயங்கள் வெளியில வரும். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வரும். எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியவில்லை. ஸ்பர்ஜன் என்கிறதான ஒரு நபர் இருந்தார். பிரசங்கவியலின் தந்தை என்று அவரை அழைப்பார்கள். ஒரு நாள் அவருடைய நண்பர் அவரிடத்துக்கு வந்து, ஸ்பர்ஜன், நான் இப்ப பழைய மனுஷனா இல்லை, நான் புதிய மனிதனாய் மாறிவிட்டேன், நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், அவரை ஏற்றுக்கொண்டேன், பழைய மனிதன் என்னிடத்திலிருந்து செத்து போனான், நான் இப்போ
இப்பொழுது புதிய மனிதனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்பர்ஜன் அதை கேட்டு உடனே அவர் மேசையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தண்ணி கிளாஸ் இருந்திருக்கு, எடுத்து அவர் மூஞ்சில ஊத்திட்டார். அந்த நண்பர் சொன்னாரா, ஸ்பர்ஜன், இப்பதான் நான் சொன்னேன், எனக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் செத்து போயிட்டான், நான் புதிய மனுஷனா இருக்கிறேன்னு. மறுபடியும் பழைய மனுஷனை நீ உள்ள இருந்து கிளறி எடுத்துறாதுன்னு சொன்னார் கோபத்தில். அப்போ ஸ்பர்ஜன் சொன்னாராம், நண்பரே, நீங்க இவ்வளவு நேரம் சொன்னீங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால எனக்குள்ள இந்த பழைய வாழ்க்கை, பழைய மனிதன் மறைத்து விட்டான், நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன், புதிய மனுஷனாய் வந்துட்டேன், பழசெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றினா அவன் எழுப்பிட்டான் பாருங்க. அப்படின்னா அவன் மறிக்கவில்லை, அவன் மயக்கமா இருந்திருக்க, அதனாலதான் தண்ணியை ஊற்றினோன்னு எழுப்பிட்டான்னு சொன்ன. சில சமயம் நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதாங்க, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வருகிற போது பழைய மனிதர்கள் உள்ளே இருந்து, நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தேன், நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தேன், நான் மட்டும் சபைக்கு போகாம இருந்திருந்தேன், நடக்கிறதே வேற. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் உங்களுக்குள்ள இருக்கிற பழைய மனிதன் சாகவில்லை. வேதம் சொல்லுகிறது, விதை நிலத்தில் புதைக்கப்பட்டு அது செத்தாலே ஒழிய கனி கொடுக்க மாட்டாது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கனி கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். அந்த விதை மண்ணுக்குள்ள போய் அது தன்னை மாய்த்து கொண்டாலே ஒழிய ஒரு மரமாய் வெளியிலே வர முடியாது. நீ பெரிய ஆசீர்வாதமாய் பூத்து குலுங்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணுமோ, உன் வாழ்க்கை செழிப்பாய் இருக்க வேண்டுமோ, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமோ, எதுவாக இருந்தால் எனக்குள்ளே இருக்கிற சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். அதனாலதான் சில நேரம் சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர், என்னால அவங்களை கண்டுபிடிக்க முடியல, அவங்க எப்படி என்னால அவங்களை ஐடென்டிட்டி பண்ண முடியல, அவங்களை அறிந்து கொள்ள முடியவில்லை, அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆவியானவரோடு இருந்தேன்னு சொன்னார், ஆவியானவர் உனக்கு கற்றுத் தருவார், நிச்சயமாய் அவர் சொல்லி தருவார். ஐயா, என்னென்ன பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி உடுத்தணும்னு சொல்லி தருவார். ஐயா, நீங்க உங்க ஆலயத்தை கட்டுகிற போது, வார்த்தையின்படி கட்ட ஆரம்பிக்கிற போது, ஜபத்துல உன் வாழ்க்கையை நீ கட்ட ஆரம்பிக்கிற போது, அவர் விரும்புகிறபடி உன் வாழ்க்கையை நீ கட்ட ஆரம்பிக்கிற போது, இப்படிதான் சில பேர் வருவாங்க. உன் சத்துருக்கள் தான் வருவாங்க, நாங்களும் சேர்ந்து கட்டுவோம் பிரதர், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன், நான் உங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், நான் உங்களை ஒரு நல்ல டீச்சிங் காண்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆண்டவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறபடினால வேதத்தின் சத்தியத்தை தவிர்த்து அநேக கள்ள உபதேசக்காரர்கள் இறங்கி விட்டார்கள். வேதம் அதை தெளிவா சொல்லுது, கள்ள உபதேசத்துக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். வேதம் இப்படிதான் சொல்லுது, அப்படிதான் சொல்லுது, புதிய புதிய சத்தியங்கள், புதிய புதிய கோட்பாடுகள் எல்லாம் புதுசா இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு சத்தியம் இன்னைக்கு வந்துருச்சு. சத்தியம் எப்படி வந்துருச்சு? நான் பார்த்தா என்ன அப்படியே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும், அவரை பார்த்தா எனக்கு அப்படியே looks so nice அந்த மாதிரி இருக்கும். ஆனா வேதம் சத்தியத்தை அறிவீர்கள், அது உங்களை விடுதலையாக்கும். நீ சத்தியத்தை அறிஞ்சியனா அது உன்னை எப்பொழுதுமே விடுதலையாக காத்துக்கொள்ளும். உங்க ஆலயத்தை நீங்க எப்படி கட்டணும்ன்றது, அதுல இருக்கிற வாசஸ்தலத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறது ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறபடி கட்டு. உன் வாழ்க்கையை, உன் எதிர்காலத்தையும் நீ எப்படி கட்ட வேண்டும் என்கிறது, உன் குடும்பத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறது, உன் ஊழியத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிறதை ஆவியானவர் சொல்லுகிறபடி செய். என்னிடத்தில் அநேகர் வருவார்கள்,
நீங்க நல்லா ஊழியம் செய்றீங்க பாஸ்டர், உங்க ஊழியம் அருமை சூப்பர். நான் உங்களுக்கு ஒரு சில ஆலோசனை கொடுக்கிறேன். மூத்தவர்கள் முதியவர்கள் ஆலோசனை கொடுக்கிறது நல்லது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூத்த ஊழியர்கள் ஆலோசனை கொடுக்கிறது நல்லது, அவங்க கொட்டினா நல்லது வேதம் சொல்லுது, ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா சில உறவுகள் வரும், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், வாழ்க்கையில இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், என்னமாவது மாத்தி 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 நம்மளுக்கு சரியான தீர்மானம் எடுக்க தெரியாததுனால அவர்கள் சொல்லுகிறதை நாம் அப்படியே பின்பற்றி விடுவோம். ஆனா இங்க யூதாவும் பென்யமீனும் அவரோடு இருந்த தலைவர்களும் ரொம்ப டேலண்டட், ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கிய உறவு இருந்தபடினால அவங்க சொல்லிட்டாங்க, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த இடம், இங்க நான் ஆலயத்தை கட்டணும், நாங்க இதை கட்டி முடிச்சிடணும். உங்க வாழ்க்கை, உங்க ஜீவியத்தில், உங்க எதிர்காலத்தில், உங்க குடும்பத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நிச்சயமா நீங்க செய்ய வேண்டியதா ஒன்னே ஒண்ணுதான், அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, அவர் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அவர் உங்களை நடத்துவார் ஐயா, அவர் உங்களை நடத்துவார் ஐயா. He will teach you, he will guide you what you want to do. எதை நீங்கள் செய்ய வேண்டும், what you want to speak, எதை நீங்கள் பேச வேண்டும், எல்லாம் he will teach you. அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். Thank you Holy Spirit. Let's pray. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு கூட சேர்ந்து நான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த லைவ் ஆராதனையில் என்னோடு இணைந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, I pray, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாக, இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக, இவர்கள் அறிந்திருக்கிற சத்தியத்துக்கு விரோதமாக பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற எல்லா பொல்லாத காரியங்கள், திட்டங்களை இயேசுவின் நாமத்திலே முறியடித்து இருக்கிறேன். உங்க வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மோடு இசைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அல்லது இனிமேல் யாரெல்லாம் பார்க்க போகிறார்களோ, Father, I pray in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், and I command in the name of Jesus, சரீர வியாதிகள் சுகமடையட்டும். கணவன் மனைவிக்கு இடையிலான ஆண்டவரே பிரச்சனைகள் சமாதானமாய் மாறட்டும். உறவுகள் சீர்படுத்தப்படட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையிலான உறவுகள் சீர்படுத்தப்படட்டும். இந்த ஆலயத்தை நீர் சொல்லுகிறபடி இவர்கள் கட்டுவதற்கு உங்க ஆலோசனை இவர்கள் சரியாய் கேட்க ஆவியானவரே நீர் இவர்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். எந்த தேசத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த தேசத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் ஆவியானவரை நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்க மகிமை அவர்கள் இருக்கிற ஸ்தானத்தில் இறங்கட்டும். I bless in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.